வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், கான்ஃபரன்ஸ்க்கு கிளம்பியாச்சு. பாருங்க, இப்போ தான் ஒவ்வொருத்தரா எல்லாம் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. மேம் கிளம்பிட்டாங்க. ஓகே, ஹாய் ஹாய் சசிகலா மேம். எப்படி என்ட்ரி கொடுக்காங்க அப்படில அப்படி 3 தடவை திரும்புற மாதிரி சூப்பரா இருக்கு. ஓகே, கிளம்பலாமா? ஓகே, இப்போ நம்ம கிளம்பி கான்ஃபரன்ஸ் காலில் போய் பார்ப்போம். சரியா? அந்த எல்லாரும் கிளம்பி ஒன்றுன்னா ஒவ்வொரு மேமா ரீச் ஆகிட்டு இருக்காங்க. கிளம்பி பார்ப்போம். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். நல்ல நேரம் காமிக்க. இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். நல்லா இருக்கான்னு பாருங்க. இது எங்களுக்கு எல்லாருக்குமே யூனிஃபார்ம் சாரி. ஸ்பாட் உங்களுக்கு ஃபோன் அடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து செக்ரட்டரிஸ் எல்லாருமே நம்ம அந்த தமிழ்நாடு ஸ்டேட்டு இங்கே தனியாக யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஆர்டர் பண்ணி இந்த சேலையை வேர் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இடையில வந்து ஃபோன் வந்துருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பி போகிறோம். கேப் தான் புக் பண்ணியிருக்கோம். மறுபடியும் சொல்லிட்டேன், ஏன்னா மெட்ரோவில் போகல. இவ்வளோ இதில் ரஷ்ஷாக காலையில் இப்படி போக முடியாது. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கர்நாடகாவுக்கு நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு, நாங்கள் இருக்கிற இந்த சென்டர் பாயிண்ட்டு மெஜஸ்டிக் ஸ்டேஷன் சொன்னாங்களா, அங்கே வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவங்க வராங்க. ஓகேவா? அதனால டிராஃபிக் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இதில் போயிடுவோம், கேபில் போயிடுவோம் அப்படின்ட்டு, நீட்டாக போயிடலாம் அப்படின்ட்டு தான் கேப் புக் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இங்கே வர்றாங்க. ஆனால் என்ன ரீசன் வராங்க எதுன்னு எனக்கு தெரில. நான் நியூஸே பார்க்கல, 2 நாளாக நியூஸே பார்க்கல. அவங்க வேற ஏதோ இதுக்காண்டி வர்றாங்க. அதனால நம்ம சேஞ்ச் ஆகி நம்ம வேற ரோட்டில் போகிறோம். ஓகே, சரி, போகையில் பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து ரூம் டூர் வந்து எப்பவுமே காமிச்சிடுறேன். இது கூட சேர்த்தே காமிச்சிடுறேன். ஏன்னா நேற்று எடுத்தது கொஞ்சம் சரியா வரல, அதனால நான் எப்பவுமே காமிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ரிட்டர்ன் காமிக்கிறேன். லிஃப்ட்ல இருந்து உள்ள வந்த பிறகு இதுல தான் என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் தான் எங்களுடைய ரூம் 301 இதில் தான் இருக்கிறோம். ஓகே, உள்ள வந்தோடனே கொஞ்சம் கசகசான்னு கிடக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரும் கிளம்பி அதை அங்கடங்கெல்லாம் போட்டு போயிருக்காங்க. இப்படி உள்ளே வந்த உடனே இது வந்து கபோர்டு. இது ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, கபோர்டு. அப்புறம் வந்து இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்புறம் மெயினாக நம்மளுக்கு தேவையான ரெஸ்ட் ரூம். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே, நீட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெட்டு, சாரி 3 பெட்டு, ஏசி, அப்புறம் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னல் பக்கத்தில் நான் படுத்துக்குவேன். ஓகே, நான் அப்படி தான் நேற்று நைட் படுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், சிட்டி ஃபுல்லாகவே இங்கே தெரியுது. இந்த நேராக இதுலேயே இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தெரியுதா? இந்த ப்ளூ கலர் போர்டுக்கு அடுத்தால இருக்கதா மெஜஸ்டிக் அந்த ஸ்டேஷன். மெஜஸ்டிக் இந்த அதாவது நம்ம மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த கடையில் தான் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இதில் ஒரு காட். இது வந்து எனக்கு, நான் சிங்கில் நான் தனியாக நான் இதிலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே 2 பேர். ஓகேவா? அங்கே ஒரு கபோர்டு இருக்குது. அங்கே கொஞ்சம் அனீசியாக இருக்கிறதுனால காமிக்கல. இதான் ரூம் டூரு. பார்த்துக்கோங்க, ரூம்லாம் நல்லா இருக்குது. கீழே அதாவது நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சூப்பர், நல்லா தான் இருக்குது. சரி, பாருங்க, நம்ம பத்மா மேம் ஜம்முன்னு கிளம்பி வந்துட்டாங்க. சூப்பர். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். ஓகே, இந்த நம்மளுடைய செல்வராணி மேமும் வந்துட்டாங்க. சரி, இப்போ வந்து கேப் புக் பண்ணியிருக்கோம். வந்த உடனே நாங்கள் கிளம்பணும். இப்போ கிளம்பிட்டோம், லெஃப்ட்டுக்குள்ள நிற்கும். சரியா? கீழே போயிட்டு பார்ப்போம். ஓகே, எங்க மேம் பாருங்க எவ்வளவு ஜம்முன்னு கிளம்பிட்டாங்கன்னு. மேமுக்கு தான் இருக்கிறதுலே நிறைய பொறுப்புகள் எல்லாம். என்ன மேம்? சூப்பரா இருக்கு மேம். ஓகே, இது என்ன லான்ச் பண்ண போறாங்கன்னு நம்ம. ஓகே மேம், எல்லாரும் ஒரு ஹாய். மேம் ஒரு ஹாய் சொல்லுங்க. இவங்க தான் எங்க பிரசிடென்ட் மேம். சொல்லிருங்க நீங்க. ராஜலட்சுமி, ராஜேஸ்வரி 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகுது மேம். ஓகே, இவங்களை ஸ்டேஜ்ல வேற லெவல்ல நீங்க பாப்பீங்க. வேற லெவல்ல நிப்பாங்க. இவங்க தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஹெட். ஓகே, நாங்க தங்கி இருக்கிற ரூம் இதுதான். ஹோட்டல் ஹெங்கேரி கேட்வே. இதுல இருந்து இப்போ உள்ள போனோம்னா லிஃப்ட்ல ஏறி அந்த 3rd ஃப்ளோர் தான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு. ஓகேவா? வாங்க தொடர்ந்து பாருங்க. ஏறிட்டோம், இந்த போய்கிட்டு இருக்கோம். இந்த நியூ மேம் ஒருத்தவங்க ஜாயின் ஆயிருக்காங்க. ஹாய் சொல்லிருங்க. ஓகே, சரி போகலாம்.
இங்கே பாருங்கள் இப்படியே போகிறோம். ஆனால் எப்படியும் ஒரு 1/2 ஆகும், 1/2 45 மினிட்ஸாவது ஆகும் அங்கே போய் சேர்றதுக்கு. பார்ப்போம். விட்டவங்க இங்கே வந்து உள்ளே இப்போ போவோம், என்ட்ரி ஆகும். சரியா? உள்ளே நான் என்ட்ரி ஆகிறது வந்து காமிக்கிறேன். அடுத்து எவ்வளோ தூரம் காமிக்க முடியுமோ அதை மட்டும் நான் கேப்சர் பண்ணுறேன். ஏன்னா டைம் இருக்காது, உள்ளே நாங்கள் ஸ்டேஜில் இருந்துட்டோன்னா. ஓகே, பார்ப்போம். எல்லோரும் நிற்கிறாங்க, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸு பாருங்கள். எல்லோரும் அரேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஃப்ளெக்ஸ் பக்கத்தில் இருப்பாருங்க. நாம் உள்ளே போவோம், ஹால்குள்ளே போவோம். பாட்டு படிக்குது, கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாட்டு படிச்சுட்டு இருக்கு. வாங்க உள்ளே போகலாம். நாம பாருங்க, பிரம்மாண்டமா எல்லாம் நிறைய வந்திருக்காங்க, சூப்பரா வந்திருக்காங்க. பாருங்க இவ்வளோ பேருன்னு பாருங்க, இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, எல்லாமே இப்போ அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி பாருங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் பின்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. சரி, ஓகேவா? இப்போது காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து மியூசிக் பாட்டெல்லாம் போட்டு விட்டாங்க. அதனால் என்னால் வந்து குரல் கொடுத்து பேச முடியல. தனியாக வீட்டில் வந்து எடிட் பண்ணி குரல் கொடுத்து பேசுகிறேன். இதில் எதுவும் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் வந்து கிளியராக இருக்காது. அங்கே பாட்டு இதெல்லாம் போட்டதுனால நம்மளால் பேச முடியல. இப்போது அங்கே ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ஒரு டான்ஸ் ஒன்று போட்டாங்க. ஒரு ஒரு உமன் வந்து ஆடினாங்க, சூப்பராக ஆடினாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்து கர்நாடகா ஸ்பெஷல் டான்ஸ் அவங்களும் ஆடினாங்க. அப்புறம் எல்லா சினிமா பாட்டுகளும் மிக்ஸ் பண்ணி ஒரு டான்ஸ் அவங்களும் ஆடினாங்க. 3மே நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, நம்மளுக்கு அந்த சாங் என்னங்கிறது புரியலை. சில ட்ரெண்டிங் சாங் வந்து புரிஞ்சுது, சில அந்த ஒரு ட்ரெண்டிங் இல்லாத சாங்லாம் வந்து. இந்த டான்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கர்நாடகாவில் உள்ள அந்த ஸ்டேட்டில் உள்ள இந்த டான்ஸு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, நல்ல வைபாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, டான்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிமேல் தான் அவார்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு, ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ்லாம் வந்து இன்வைட் பண்ணிவிட்டு அவார்டெலாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் காம்படிஷன் வந்து ஆரம்பித்தாங்க. லஞ்சு ப்ரொவைட் பண்ணாங்க. நல்லா வெஜ்ஜி ரைஸு, அப்புறம் அதுக்கு குலோப் ஜாமுன் ஸ்வீட்டு, அப்புறம் வந்து தயிர் வெங்காயம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது சாப்பாடு, சூப்பராக அருமையாக இருந்தது. ஆனால் அதிகமாக இருந்தது, சாப்பிட முடியல, ஒரு ஆளால் சாப்பிட முடியல. சாப்பாடு நல்லா அதிகமாக தான் இருந்துச்சு, சாப்பிட்டோம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. சரி, ரைட், ஓகே. இப்போது நம்ம சார் வந்து பேசிகிட்ருக்காங்க. அரவிந்த் லக்ஷ்மி நாராயணன் நம்ம சார், அவங்க தான் நேஷ்னல் செக்ரட்டரி. ஓகே, அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஆரி ஒர்க் அசோசியேஷனுக்குள்ள அது நிறைய இது இருக்காங்க. அந்த பல நேம்லாம், அந்த போஸ்டிங்லாம் எனக்கு சொல்ல தெரியல சாரோட. நீங்கள் வந்து இன்ஸ்டாவோ கூகுளோ போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அரவிந்த் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே வந்து அவங்க சாரோடைய டீட்டெயில்ஸ் வரும். அப்புறம் மிக முக்கியமானது, ஆரி ஒர்க்கர்ஸ்க்கான டே அறிவித்தாங்க. ஆரி ஒர்க்கர்ஸ்க்கான தினம், இப்போ குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம், மகளிர் தினம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆரி ஒர்க்கர்ஸ் தினம் March 9 அறிவித்தாங்க. இப்போ நம்ம செலிப்ரிட்டி வந்துட்டாங்க. இங்கே கர்நாடகா ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் இவங்க. அப்புறம் வந்து எல்லாருமே கெஸ்ட் எல்லாருமே ஒன்று ஒன்றா வர ஆரம்பித்தாங்க. மற்றவங்க நேம்லாம் எனக்கு வாயில் சொல்ல தெரியல, அதாவது எனக்கு வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்க. கொரியன்ஸ் வந்திருந்தாங்க. இது வந்து பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிறது பார்த்திங்கன்னா நம்மளை ஆரி ஒர்க்கோடைய தேசிய கொடி. இது எந்த அசோசியேஷனும் இந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணது கிடையாது. நம்ம ஆரி ஒர்க்கர்ஸ்க்கு உண்டான அசோசியேஷனில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ஆந்தம், தேசிய கீதம். ஓகேவா? இதுதான் நாங்கள் கோயில்பேட்டிலேருந்து நம்ம பரமேஸ்வரி மேம் தான் மேக் பண்ணி கொண்டு வந்தாங்க. இதுக்கு உண்டான அந்த ஆந்தம், அந்த ஃப்ளக்ஸ் எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அதை இங்கே வந்து நம்ம சார் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னும் பல திட்டங்கள்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒலிம்பியாடு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல இது வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக, எனக்கு பர்சனலாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அதை பற்றி. இப்போ எல்லோரும் வந்து நாம் மேலே அவார்டு வாங்க கிளம்பிட்டோம். ஒவ்வொருத்தரும் எல்லா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் நம்ம போயிருக்கிற எல்லாருமே
அவார்டு, கலாஸ்ரீ அவார்டு, கவர்மெண்ட் நம்ம கர்நாடகா ஸ்டேட்டுடைய கவர்மெண்ட் அவார்டு வாங்கிட்டோம். அவார்டெலாம் கொடுத்து முடிச்சுட்டு நான் போகிறேன். இப்போ தான் நான் போகும்போது கொஞ்சம் வீடியோஸ் வந்து இதாக இருக்கும், கவனிச்சு அங்கே கூட்டத்தில் எடுக்க முடியல, அவ்வளோதான். ஓகேவா, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போது காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் அதை வந்து அதாவது நாங்கள் ஜட்ஜ் பண்ணி அதை வாங்கி நம்ம ஜட்ஜஸ்ட்டை கொடுக்கணும். ஸ்டேஜில் இருக்கிற கெஸ்ட்டு ஜட்ஜஸ் அவங்கள்ட்ட கொடுக்கணும். நாங்கள் தான் அதுக்கு ஃபுல் இன்சார்ஜ். நாங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோரும் சுற்றி நின்று நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய செக்ரட்டரிஸ் நாங்கள் எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் வாட்ச் பண்ணி 1.5 ஹவரில் ஆரி ஒர்க்ஸ் அந்த லோகோவை முடிக்கிறவங்கள நாங்கள் தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாங்கி கொடுத்து அப்புறம் ஜட்ஜ் பண்ணாங்க, ப்ரைஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. நல்லா சூப்பராக கான்ஃபரன்ஸ் சூப்பராக நடத்தினாங்க. ஓகே, நல்லா இருந்தது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா, இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும், அதனால் என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியாது. அதுவும் தவிர இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா, மொபைலில் வந்து சார்ஜும் கம்மியாயிடுச்சு, எடுக்க முடியல, வீடியோ வந்து எடுக்க முடியாது. அதனால் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ரூமில் போயிட்டு, எப்படி இன்றைக்கி ரூமுக்கு போக எத்தனை மணி ஆகுன்னு தெரியலை, எத்தனை மணிக்கு போகிறோமோ அத்தனை மணிக்கு நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ முடிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஆரி ஒர்க் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். 1.5 ஹவரில் இப்படி போடணும். அவங்க கொடுத்துருக்கிற லோகோ சூப்பரான லோகோ. இந்த லோகோவை அவங்க ஆரி ஒர்க்கில் ஃபில் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், ஆனால் எல்லாருமே அதை ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லோரும் நல்லா ஆர்வமாக பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. ஓகேவா, சரி. இப்போது நம்ம வீடுன்னே வருது. நம்ம தங்கியிருக்கிற ரூமில் போய் அங்கே ஹோட்டலில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமாக்க நம்ம பார்ப்போம். ஓகே, சரி வாங்க. அப்படியே லஞ்சு முடிச்சிட்டோம். ஏற்கனவே லஞ்சு முடிச்சுட்டு தான் காம்படிஷனை ஆரம்பித்தாங்க. ஓகேவா, இப்போ நம்ம பரமேஸ்வரி மேம் கூட பேசி நிற்கும். சென்டரில் க்ரீன் கலர் சாரீ தான் பரமேஸ்வரி மேம். பேசிட்டு அப்படியே எல்லாருமே நல்ல ப்ரோக்ராமை சூப்பராக நடத்தி முடித்தாச்சு. எந்த விஷயமாக நாம் வந்தோமோ அந்த விஷயம் நல்ல பக்காவாக நடந்தது, நல்லா இருந்துச்சு. உறவுகள், நீங்கள் எப்பவும் நம்மளுக்கு இந்த ஆதரவை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இன்னும் ஒரே ஒரு ஃபீலிங், கர்நாடகா வந்திருக்கோம், அப்பாவும் சுட்டி மகளும் இல்லாமல் வந்திருக்கேன், அந்த ஒரு ஃபீலிங் மட்டும்தான். சரி, நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃபேமிலியாக வந்துடுவோம், வந்து இன்னும் நல்ல பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் போடுவோம். ஓகே, வாங்க பார்ப்போம். நம்ம இப்போ வந்து ரூமுக்கு வந்துட்டேன். எனக்கு அங்கே வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப ஒர்க் ஆகிடுச்சு, கசகசன்னு ஆகிடுச்சினால கூட்டமும் ரொம்ப ரஷ் ஆகிட்டாங்க. அதனால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து அவார்டு வாங்கினது எல்லாமே உடைய வந்து நான் அவார்டு வாங்கினதெல்லாம் வந்து நான் வேறு மேம்கிட்ட தான் கொடுத்து எடுக்க சொன்னேன். அதனால் நம்ம எடுக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இடையில ஏதாவது தவறுகள் இருந்தால் கொஞ்சம் உறவுகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் வர்றதுக்கு 8 மணி ஆகிட்டு, நைட்டு 8 மணி ஆகிட்டு. வரையில் டிஃபன் வாங்கிட்டு வந்து இட்லி வாங்கிட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நான் வீடியோ எடுக்கிறதுனால அவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில் உட்காந்துருக்கு, பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த வீடியோவை எண்டு முடிச்சுருவோம், ஏன்னா அங்கே வச்சு முடிக்க முடியல. மழை, கர்நாடகா வந்து நான் பெங்களூர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு காலையிலேருந்து சரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. மழைன்னா பேய் மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது. அதனால் வீடியோ எடுக்க முடியல, பேசவும் முடியல, வெளியில் வந்து பேச முடியல, உள்ள கூட்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பேன், களைப்பாக தான் இருக்குது. இப்போ வந்து தூங்கணும். தூங்கிட்டு காலையில் நாம் அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் அவுட்டிங் போகிறோம். பக்கத்தில் கோவில்கள் இங்கெல்லாம் கோவில்கள் நல்ல ஃபேமஸான கோவில்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஷாப் இந்த மாதிரிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அது வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் தவறுதலுக்கு மன்னிச்சுக்கோங்க. கர்நாடகா பொறுத்தளவுக்கும் இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த மொழி தெரியாமல் நாம் வந்து எப்படியோ சமாளித்து வந்துட்டோம். ஓகே, நம்மளுக்கு கைடு கூட இருந்தாங்க, பார்த்துக்கிட்டோங்க, இங்கே உள்ளவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ்லாம் வந்திருந்தாங்க. அந்த ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் எனக்கு தெரியும், இன்னொருத்தவங்க வந்தவங்க வந்து யாருன்னு எனக்கு அவ்வளோவா தெரில. அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, கெஸ்ட்டில் நிறைய பேர் வந்தாங்க. நீங்கள் வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே இங்கே அசோசியேஷன்லேருந்து எங்களுக்கு நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்குற இடமோ சாப்பாடோ ட்ராவலோ எல்லாமே எங்களுக்கு நல்லா சூப்பராக அசோசியேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து கலாஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கேன். அதாவது கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கலாஸ்ரீ ஆரி ஒர்க்கர்ஸ்க்கான ஆரி அசோசியேஷனுடைய கலாஸ்ரீ அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 27 பேருக்கு மேலே செலக்ட் ஆகி வந்திருக்கோம். நாங்கள் வந்து நம்மளுக்கு கலாஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இதனுடைய வளர்ச்சி இன்னும் மேன்மேலும் உயரணும்னு நம்ம உறவுகளாகி நீங்கள் ஆண்டவனை வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். ஓகேவா? உங்கள் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நான் எப்போவுமே நல்லா முன்னேறி தான் நம்ம வருவோம். ஓகேவா? சரி, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேளுங்க. ஓகே, பர்சனலாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அப்புறம் வந்து அடுத்தடுத்து ஈவெண்ட்லாம் நிறைய இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவு போக பார்ப்போம். நம்ம ஈவெண்ட்டும் இருக்குது, திருநெல்வேலியில் நம்ம ஈவெண்ட்டும் இருக்குது. சரியா? சரி, இப்போ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்ல மிஸ் ஆகியிருந்தால் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 1 by 1 வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ நாளைக்கு நாம் வெளியில் சுற்றி பார்க்க போகிற வீடியோ எடுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.